இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்மில் வந்து யாராவது அவங்க சப்மிட் பண்ணால் ஸோ அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து போய் சேரணும். ஸோ ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேட் ஜென்ரேஷன் ஸோ கூகுள்லேருந்து பண்ணுறது. இது எப்படி வந்து பண்ணால் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நார்மலாகவே உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோங்க. ஜிமெயில் ஓப்பன் பண்ணி வச்சா நம்ம அந்த google.com/forms./about இருக்கு இல்லையா, இந்த லிங்கில் நீங்கள் போனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நான் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இதுதான் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ். இந்த ஃப்ரண்ட் பேஜில் பர்சனல் இருக்கும். ஸோ பர்சனலில் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற பர்சனில் ஸோ இது சப்மிட் ஆன வரும் நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய இருக்கும். பார்ட்டி இன்வைட்டட், டிஷர்ட் சைன் அப், ஈவென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதர்வைஸ் பிளாங்காக இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் வேணால் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இது அதர்வைஸ் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம சாய்ஸ் இது. ஸோ என்ன க்ரியேட் பண்ணாலும் ஸோ ஒன்ஸ் அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒருவேளை எக்ஸாம் எழுதுனா அது வந்து அவங்க வந்து எக்ஸாம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள்லேருந்து அனுப்புறது ஒரு நாளைக்கு 100 சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வெபினார் நடத்துகிறோம். அந்த வெபினார் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபார்ம்ஸை வந்து அவங்க சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெபினாரில் அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாமே இது வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்டைட்டில் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளோட கொஸ்டின்ஸை வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஸோ இப்போ வாட் இஸ் யுவர் நேம் கொடுக்குறது, வாட் இஸ் யுவர் நேம். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் இதில் வந்து பார்க்குறப்போ ஷார்ட் ஆன்சர்னு தனியாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டினுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கணுமா, செக் பாக்ஸஸ் கொடுக்கணுமா, ஸோ என்ன வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் வேணுமா, டைம் வேணுமா. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து என்ன பேட்டர்னில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆன்சர்ஸுடைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன உங்களுக்கு சொல்லி தரப்போனா ஒரு கான்டாக்ட் ஃபார்ம், நார்மலாக ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்மை வந்து ஜஸ்ட் யாராவது வந்து சைன்இன் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் போய் சேரணும். ஓகே, நம்ம அதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அதுக்கு வந்து ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் பேஜில் பார்க்குறப்போ பிளாங்க் இருக்கும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஃபார்ம் வந்து அங்கே வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து வெபினார் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ வெபினார் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம அவங்களுடைய நேம், இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து நார்மலி என்ன நேம் வேணும், ஸோ ஃபுல் நேம் வேணும்னா ஃபுல் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபுல் நேமே கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து ஸோ இமெயில் இப்போ நார்மலாக சரி ஓகே இந்த இடத்துல யுவர் நேம் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து அவங்க இமெயில் அட்ரஸ் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஷார்ட் ஆன்சர் தான் தேவைப்படும். ஸோ நேமுக்கும் நமக்கு ஷார்ட் ஆன்சர் தான் தேவைப்படும். ஸோ அட்ரஸுக்கும் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் தேவைப்படும் நமக்கு. ஸோ ஷார்ட் ஆன்சராக இல்லாமல் ஜஸ்ட் 1 or 3 லைன்ஸுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பேராகிராஃப் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் எனக்கு வேணாம்னா ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் மேலே கீழே கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே நமக்கு சாய்ஸ் வந்து டெலிட் பண்ணுமா வேண்டாமா. ஸோ டெலிட்னா டெலிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ டூப்ளிகேட் வேணுமா, அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் நம்ம கிரியேட் ஆகும். டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ரிகவர்ட் நம்ம வந்து ஆன் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஃபோன் நம்பர் வந்து அவங்க சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி அட்ரஸுக்கு நீங்கள் போனால் இதே மாதிரி ரிகவர்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு இதில் உண்டு. ஓகே, ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் மேலே போய் பார்க்குறப்போ வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து ரிக்யூர் சைன்இன் போட்டால் லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இந்த டிக்கெட் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அவங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதை சப்மிட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி சப்மிட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ திருப்பி சப்மிட் பண்ணலாம் அவங்க.
பட் ஆக்சுவலாக நமக்கு வந்து எப்போவுமே டிஃபால்ட்டாக நம்ம வந்து இதை டிக் பண்ணி வேண்டான்னு தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறோம், ஒரு கஸ்டமர்ஸ்ட்டு ஒன் டைம் தான் நம்ம அந்த ஃபார்ம் கேட்போம், அப்படி தானே. ஸோ ஒன்ஸ் இது ஒன் டைம் அவங்க வந்து சப்மிட் பண்ணி முடிச்சாங்கன்னா ஜஸ்ட்டு திருப்பி வந்து நமக்கு அவங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆக அவசியம் கிடையாது. இந்த ஃபார்ம் திருப்பி அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் எப்போவுமே லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கோங்க. பட் நான் அது கொடுக்கல, ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் சர்டிஃபிகேஷன் ஜென்ரேட் பண்ணி காட்டணும். 1 or 2 டைம்ஸ் எரர் வந்தோம்னா திருப்பி நான் காட்டணுன்றதுக்காக. ஸோ லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்கல. பட் டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அனுப்புறீங்க, ஜஸ்ட் கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறீங்க, திருப்பியும் அது ஜென்ரேட் ஆகி அவங்களுக்கு அதே ஃபார்ம்ஸோ அந்த கொஸ்டின்ஸோ திருப்பி வரக்கூடாது. ஒன்ஸ் சப்மிட் பண்ணால் திருப்பி அது ஜென்ரேட் ஆகக்கூடாது. அப்படி இருக்கணும்னா இந்த இடத்துல லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இது வேணாம், அதனால் நான் வந்து அன்டிக் பண்ணி விட்டுறேன். அண்ட் ரெஸ்பான்ஸ் எடிட் ஆஃப்டர் சப்மிட் அண்ட் சீஜர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஓகே, இது வந்து இந்த டிக் வந்து எடிட் விட்டுருங்க. ஒன்று எடிட் பண்ணதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ அது வேணாம் நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து என்ன கேட்குது, ஷோ ப்ரோக்ரஸ் பார், ஷஃபில் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஷஃபில் கொஸ்டின் ஆர்டர் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஸ்டின் சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த 50 பேருக்கும் அந்த 50 கொஸ்டின்ஸும் ஷஃபில் ஆகி போகணும். ஸோ அப்படின்னா ஷஃபில் கொஸ்டின் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஷஃபில் ஆகும். பட் நம்ம இப்போ பண்ணுறது வந்து கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ வி டோன்ட் நீட் டு கிவ் த ஷஃபில் கொஸ்டின் ஆர்டர். ஸோ நம்ம கொடுக்க வேண்டாம். பட் கொஸ்டின் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறது உங்களுக்கு நல்லது. அண்ட் ஷோ லிங்க் டு சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணால் நான் சொன்ன மாதிரி திருப்பி அனதர் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் நான் டிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் வரப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே அன்ஆக்டிவ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் எடுத்து விடுறதுனால இந்த இடத்துல எனக்கு மேனுவலாக காட்டுது ஷோ லிங்க் டு சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் கேட்குது எனக்கு. ஸோ ஐ டோன்ட் நீட், நான் அது கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒர்க் என்னென்னா, ஸோ ஓகே இதில் பாருங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலி நமக்கு வந்து இதில் வந்து நாங்களே ப்ரிவியூ பார்க்கணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ப்ரிவியூ நமக்கு தெரியும். இதுதான் நம்ம கிரியேட் பண்ணோம் ஃபார்ம்ன்ற ப்ரிவியூ நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பண்ண வேண்டிய முக்கியமான ஒர்க்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது பாருங்கள், இப்போ மோர்னு ஒரு இருக்கும், அதில் 3 டாட் போட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ள நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆட் ஆன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணுறப்போ இதில் வந்து 35M இருக்கும், 35M. ஸோ இதுதான் நமக்கு தேவை இந்த இடத்துக்கு. ஸோ 35M வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலே இருக்கிற ஐக்கானில் ஒரு எக்ஸ்ட்ரா ஐக்கான் நமக்கு ஒன்று வரும். ஸோ இதை பாருங்கள். ஸோ இது இன்ஸ்டால். ஸோ 35M கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்டால் கேட்கும். ஸோ அதை இன்ஸ்டால் கொடுங்க, கண்டினியூ. ஓகே, அது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் க்ரியேட் ஆகும். அந்த பேஜில் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த இமெயில் அனுப்பலாமா, ஸோ வேறு ஏதாவது சஜஷன் கொடுக்கலாமா, எடிட் கிரியேட் இதெல்லாம் பண்ணலாமா என்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 35M வந்து ஸோ இது வந்து நீங்கள் அலோவ் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அதை அலோவ் கொடுத்தா தான் நமக்கு வந்து மேலே ஐக்கான் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த அலோவ் கொடுத்த உடனே சரி, ஓகே, 35M ஹேஸ் பீன் இன்ஸ்டால்டு. ஸோ டன் கொடுத்துருங்க. ஓகே, டன் கொடுத்த உடனே ஆக்சுவலாக நமக்கு அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், மேலே இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஐக்கான் நமக்கு இந்த இடத்துல ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஐக்கானை வந்து ஆட் ஆன்ஸை வந்து நீங்கள் வந்து திருப்பி கிளிக் பண்ணுறப்போ 35M வரும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறப்போ ஷோ 35M கண்ட்ரோல்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இது கிளிக் கொடுத்தோன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் வந்து கஸ்டமைஸ்டு 35M ஒரு தனி காலம் ஒன்று க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம். சரி, ஓகே, அதில் வந்து பார்க்குறப்போ சர்டிஃபிகேஷன் இஸ் ஆஃப்னு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல் வேலையை இதை வந்து ஆன் பண்ணணும். ஸோ டர்ன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ டர்ன் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நார்மலாக நமக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. கோல்டன் சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம அது வச்சுருக்கோம். பட் அந்த டெம்ப்ளேட் நமக்கு வேணாம். நமக்கு வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம இந்த ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணோம்னா யூஸ்ட் கஸ்டம் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், யூஸ் கஸ்டம் டெம்ப்ளேட். ஸோ செட்டப் யுவர் ஓன் சர்டிஃபிகேட்னு நமக்கு ஒரு டெம்ப்ளேட் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து செலக்ட் நியூ ஃபைல் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட் நம்ம இது வரைக்கும் நம்ம ஒன்றுமே செலக்ட் பண்ணலை. ஸோ வி நீட் டு கிரியேட் ஒன்ஸ் கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட். ஸோ இது ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ இந்த பேஜ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இன்னொரு பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். google.com/slides./about இருக்கும் அந்த ஃபார்மு. இது வந்து கூகுள் ஸ்லைட்ஸோடது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இது வந்து இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கோ டு கூகுள் ஸ்லைட்ஸ் கொடுங்க.
ஸோ முதல்ல நம்ம கொடுத்தது கோ டு கூகுள் ஃபார்ம்ஸு, இது வந்து கோ டு கூகுள் ஸ்லைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து மேனுவல் ஸ்லைட்ஸ் வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது நமக்கு வேணாம். ஸோ கூகுள் ஸ்லைட்ஸ் போனோம்னா இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்க்குறோம் டெம்ப்ளேட் கேலரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது ஒருவேளை நார்மலாக உங்களுக்கு அந்த ஜென்ரலாகவே ஒருவேளை இது ஃபுல்லாக வரணும், ஒருவேளை வராட்டி வந்து மேலே இருக்கிற அந்த டெம்ப்ளேட் கேலரி கிளிக் பண்ணால் நமக்கு நிறைய ஸ்லைட்ஸ் வந்து நமக்கு இதில் வருது பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறது ஒரு சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் வருது நமக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு வேறு ஏதாவது டிஃபால்ட்டாக கஸ்டமைஸ்டாக நம்ம வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும், வேறு ஏதாவது வேணும்னா கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இதில் நம்ம வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவையோ, இப்போ எக்ஸாம்பிள் ஆன்லைன் வெபினார்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கிற இடத்துல இந்த மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம யார் வந்து அவங்க நேமை வந்து டைப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபுல் நேம் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல we need to give full name. கீழே வந்து இந்த டேட் இருக்கிறதுல வந்து ஜஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த டேட் எடுத்துட்டு date, sorry, capital. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் நேம்னா நான் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய அகாடமி நேம் கொடுக்குறேன். மூன் அகாடமி. மூன் அகாடமி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக ஓகே இதில் வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். வெபினார். ஓகே, ஸோ கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இமேஜ் வேணாம். ஓகே, ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அடுத்து வேறு ஏதாவது நமக்கு ஒரு ஸோ ரீப்ளேஸ் இமேஜ் நம்ம கொடுத்து மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்து ரீப்ளேஸ் இமேஜ் கொடுத்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸோ என்னுடைய லோகோவெல்லாம் உள்ளே கொண்டு வரேன். ஓகே, என்னோட லோகோ நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கூல் நேம் இதை நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இது கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு நேம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் அந்த ஸோ வெபினார் சர்டிஃபிகேட்னு கொடுத்துக்கிறேன். வெபினார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஓகே நம்ம வந்து இது நம்மளுடைய ஃபார்மேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வரோம் வந்து அதே மாதிரி யூஸ் ஏ கஸ்டம் டெம்ப்ளேட் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் செலக்ட் நியூ ஃபைல் கொடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா? செலக்ட் நியூ ஃபைல் கொடுக்குறப்போ ஸோ நம்ம க்ரியேட் பண்ண இந்த வெபினார் சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக் இங்கே உள்ளே வந்துடும். நமக்கு சேவ் பண்ணோம்னா ஒன்றும் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு நம்மளோட ஃபைல் வந்து எங்கே சப்மிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இமெயில் மீ சாம்பிள் கேட்குது. அது அதே மாதிரி இந்த ஃபைல் நீங்கள் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைல் நேமில் நீங்கள் வந்து கொஞ்சம் சிறுசாக கொடுங்கன்னா கொஞ்சம் நெய்ம் வந்து கொஞ்சம் பெரிய நெய்மாக இருந்துச்சுன்னா ஸோ ஒருவேளை வந்து அவங்களுக்கு நெய்ம் வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வராது. ஸோ இதை வந்து ஒரு சைஸாக வந்து நீங்கள் கம்மி பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நான் இப்போ ஒரு 45 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மூலம் கொடுக்குறது நல்லது. ஸோ கொஞ்சம் நெய்ம் கொஞ்சம் பெரிய நெய்மாக இருந்தாலும் ஸோ நமக்கு வந்து அது வந்து கரெக்டாக அந்த செட்டிங்ஸில் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இமெயில் மீ சாம்பிள் நம்ம கேட்குறோம். ஸோ இமெயில் மீ சாம்பிள் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோடய இமெயிலுக்கு வந்து ஒரு சாம்பிள் நமக்கு அனுப்பி தருவாங்க.
ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து யுவர் சாம்பிள் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு நம்ம பண்ண அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு இமெயில் அனுப்பி தந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் அதோடைய சர்டிஃபிகேட் சைஸு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இனி என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்ம்ஸை வந்து இப்போ நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரியேட் பண்ண ஃபார்ம் வந்து ஜஸ்ட் எந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த ஜஸ்ட் இந்த லிங்கை மட்டும் கட் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து யாருக்காவது அனுப்புனா ஜஸ்ட் அவங்க வந்து சைன்இன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் போய் சேர்ந்துடும். ஸோ இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதை லிங்க் ஜஸ்ட்டு நான் வந்து என்னுடைய ஏதாவது நான் இன்னொரு மெயில் ஐடிக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ .vwebs@gmail.com அனுப்புகிறேன். அந்த மெயில் ஐடிக்கு நான் அனுப்புகிறேன். அனுப்பி சென்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த மெயில் ஐடியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மெயில் ஐடியில் நான் அனுப்புகிற மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சென்ட் பண்ண கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபுல் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணால் அந்த ஃபார்ம் வந்து நமக்கு இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணுறேன். gov.vwebs@gmail.com அண்ட் என்னோடய நேமை டைப் பண்ணுறேன். ஸோ அட்ரஸ் நான் வந்து ஒரு அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பர் நான் வந்து ஒரு ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ யுவர் சர்டிஃபிகேட் இஸ் ஹியர். ஸோ சர்டிஃபிகேட் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வந்துருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ என்ன பாருங்கள், ஆக்சுவலாக நான் கொடுத்த நேமும் கிளியராக போட்டு என்னோடய சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ஒரு வெபினார் கம்ப்ளீட் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடத்தினா இந்த சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்கள் டைம் லைன் வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.